ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் நெத்திலி மீன் குழம்பு வைக்கிறேன். நாகர்கோவில் ஸ்டைலில் வைக்கிறேன். அதுக்கு என்னென்ன சேர்க்குறேன்னு சொன்னாச்சுன்னா, இப்போ சட்டியிலனா கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகா, முருங்கைக்காய் சேர்த்து ஊர் ஸ்டைலில் பண்ண போகிறேன். தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்து இன்னைக்கு நெத்திலி கூட்டு பண்ண போகிறேன். இப்போ நான் நெத்திலி மீனுக்கு என்னென்ன மசாலா சேர்த்துருக்கிறேன்னு ஆல்ரெடி நான் மீன் குழம்புக்கு சொல்லியிருப்பேன். இதில் மல்லி, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு புளி, எங்கள் ஊர் ஸ்டைலில் கொஞ்சம் பூண்டு, ஒரு 4-5 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம், ஜீரகம் போட்டு தேங்காய் போட்டு அரைச்சிருக்கிறேன். இதில் மசாலாவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெத்திலி மீனில் சிகப்பு நெத்திலி தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். வெள்ளை நெத்திலினா ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். எங்கள் பையன் நெத்திலி மீன் வாங்க போனேன்னா அவன்கிட்ட சிகப்பு நெத்திலியான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னேன். சிகப்பு நெத்திலினா இப்படி இருக்கும். வெள்ளை நெத்திலின்றது இந்த மாதிரி இருக்கும். இது வெள்ளை நெத்திலி. இது ரெண்டும் மிஸ்ஸிங்கில் இருக்குது. சிகப்பு நெத்திலி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இதை குழம்பு வைக்க போகிறேன். இப்போ நான் மிக்ஸி தேங்காய் எல்லாம் ஊற்றி அதுக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்துட்டேன். தண்ணியெல்லாம் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்குவோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் நெத்திலி மீனை போடலாம். நீங்கள் நினைப்பீங்க, என்ன இவங்க முதல்ல நெத்திலி மீனை போடுறாங்க, மீன் பொடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. மீன் பொடியாது. நீங்கள் நல்லா ரொம்ப இந்த கரண்டியை விட்டு கிண்டாமல் இருந்தீங்கன்னா மீன் பொடியாது. நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் மீன் எப்படி இருக்குன்றதையும் பொடியாமல் இருக்குன்றதையும் எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் அடுப்பில் வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையில் என்ன டிஃபன் சொன்னாச்சுன்னா ராகி புட்டு. இட்லி குண்டால நல்லா தேங்காய் எல்லாம் போட்டு ராகி புட்டு பண்ணியிருக்கிறேன். இதுதான் இன்னைக்கு லேயராக வச்சுருக்கிறேன். அடியில் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் ராகி மாவு, அப்புறம் தேங்காய் அப்படின்ட்டு இன்னைக்கு ராகி புட்டு. இது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பப்பி இருக்கிறாள்ல, ஹீலா பப்பி, அவளுக்காக சக்கரவள்ளி கிழங்கு, கேரட்டு, முட்டை இதெல்லாம் அவளுடைய ஃபுட்டு. நாங்கள் டெய்லி ஹீலா பாப்பாவுக்கு இதுதான் கொடுக்குறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் சிசு பப்பி வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க. நல்லா ஹெல்த்தியாக அந்த பப்பி வளரும். நோய் எதுவும் வராமல் நல்லா வளரும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மீன் இதெல்லாம் பொடியவே இல்லை. நெத்திலி மீனெல்லாம் முழுசாக நல்லா நீட்டாக அழகாக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, இந்த எண்ணெய் எல்லாம் இங்கே சைடாக இந்த தேங்காயில் உள்ள ஆயில் எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் உப்பு, புளி, காரம் எல்லாம் இப்போ கொடுக்குறதுக்கு நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட்டில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொடுங்க. இப்போ நான் உப்பு, காரம் எல்லாம் இருக்கான்னு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் மீனில் முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், காலையில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ராகி புட்டு செஞ்சேன்ட்டு. இப்போ பாருங்கள், நான் ராகி புட்டு, ப்ரௌன் சுகர், தேங்காயெல்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கூட பிளாக் காஃபி சக்கரை வச்சு சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.